இப்போ சமீப காலமாக நம்மையும் அறியாமல் நமக்கு எதிராக செய்யப்படுகிற கார்ப்பரேட்டுகளுடைய சூழ்ச்சிகளையும் நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் உண்டு. எல்லாருக்கும், யாரும் அதில் விதிவிலக்காக இருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் உண்டு. எந்த பொருளையும் அதிகமாக கூடுதல் குவான்டிட்டியாக நம்ம வாங்கினோம்னா விலை மலிவாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் எல்லாத்துக்கும் உண்டு. நம்முடைய பொது புத்தியை புரிந்து கொண்ட கார்ப்பரேட்டுகள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், மொத்தமாக வாங்கக்கூடிய அதிகமாக வாங்கக்கூடிய பொருட்களின் விலையை ஏற்றி ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலையை குறைவாக வச்சுருக்கிறாங்க. சாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு 1-2 ப்ரூ 2 பாக்கெட் நான் கையில் வச்சுருக்கிறேன். ஒரு பாக்கெட்டு இதனுடைய வெயிட் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, நெட் வெயிட் 5.5 கிராம், 5.5 கிராம் வெயிட்டு. 5 கிராம்னு வைங்களா தோராயமா. இதனுடைய வெயிட்டு 50 கிராம். ரெண்டுமே ப்ரூ தான், ஒரே குவாலிட்டி தான். இதனுடைய சின்ன அளவு தான், குறைந்த அளவு பேக்கு தான் இந்த பேக்கு. இதனுடைய விலை என்ன அதிலேயே போட்டிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஆர்பி ப்ரைஸ் 5 ரூபான்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 5 ரூபா ப்ரூ இது. இப்போ நாம் மாத சாமான் வாங்குகிற நேரத்தில் 90% மக்கள் யாருமே 5 ரூபா ப்ரூவை செலக்ட் பண்ணுறதில்லை. யார் பண்ணுவான்னு கேட்டால், அன்னன்னைக்கு குடிக்கணும்னு நினைக்கிறவங்க, சரி ஒருக்கு கிழிச்சு போட்டோம்னா திரும்ப காஞ்சி போகாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் சின்ன பேக்கை தேர்ந்தெடுப்பாங்க. மற்றபடி வீட்டில் 50 கிராம் 100 கிராம் பாட்டில் வாங்கி வச்சிருக்கிற எல்லாருமே 50 கிராம் பாக்கெட்டு 100 கிராம் பாக்கெட்டு வாங்கி கொட்டிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்ம நினைப்போம். இப்போ 5.5 கிராமுடைய விலை 5 ரூபாய். இப்போ 50 கிராமுடைய விலை என்னவாக இருக்க வேண்டும்? எப்படி இருந்தால் சரியாக இருக்கும்? நியாயமாக ஒரு கால்குலேஷன் சொல்லுங்களேன். 45. வெரி குட். 45 ரூபாய் என்று நிர்ணயித்தால் நியாயமான விலை, ஓகேன்னு சொல்லலாம். இதனுடைய எம்ஆர்பி பிரைஸ் என்ன? 70 ரூபாய். ப்ரூ 50 கிராம வாங்கினா 70 ரூபா. அதே 50 கிராம 5 பாக்கெட்டாக நீங்கள் பிரித்து வாங்கினீங்கன்னா எத்தனை ரூபாவில் வாங்குறீங்க? 5.5 கிராம் 9 பாக்கெட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா 29.5 கிராம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன விலையில் கிடைக்கும் என்று கேட்டால், 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது. ஆனால் 50 கிராம் மொத்தமாக வாங்கினால் கூட 20 ரூபா சேர்த்து கொடுக்கணும். ஒரு பொருள் 2 பொருள் அல்ல, பல பொருட்கள். இது என்னன்னு கேட்டால், இது ஒரு திட்டமிட்ட வியாபார யுக்தி. அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் இதை நம்பிட்டாங்க, நிறைய வாங்கினா காசு அதுதான் லாபம் நம்ம நினைப்பாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரம் போட்டு சமுதாயத்தை கெடுத்த ஒரு பொருளில் இதுவும் ஒன்று. கருப்புக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை பதிய வச்சு கடைசியில் பெரிய போராட்டம் நடந்து பிரச்சனை நடந்து 7 நாளில் சிவப்பழகு அப்படின்னு போட்ட விளம்பரத்தை எல்லாம் மாற்றி இப்போ வேற லெவலில் மாற்றி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறான். ஃபேர் அண்ட் லவ்லியின் புதிய பெயர் க்ளோ அண்ட் லவ்லி அப்படின்னு. ஃபேர் அண்ட் லவ்லி இதனுடைய வெயிட் எவ்வளோ போட்டிருக்கிறாங்க? 9 கிராம். 9 கிராம் ஃபேர் அண்ட் லவ்லியுடைய விலை என்ன போட்டிருக்கிறாங்கன்னா 9 ரூபாய் எம்ஆர்பி பிரைஸ். அப்போ 1 கிராமுடைய விலை 1 ரூபா. 9 கிராம் ஃபேர் அண்ட் லவ்லி 9 ரூபா. 1 கிராம் ஃபேர் அண்ட் லவ்லி 1 ரூபான்னு ஆயிடுச்சு. ஓகே, போட்டாச்சு. இப்போ அதிலே உள்ள குவான்டிட்டி அதிகமான 50 கிராம். ரெண்டும் ஒன்று தான். ஃபேர் அண்ட் லவ்லியின் புதிய பேர் ரெண்டுலையும் அடிச்சுட்டு ஒரே மாதிரி. ஃபேர் அண்ட் லவ்லியில் பல வெரைட்டி இருக்கிற அளவு இது 50 கிராம். 50 கிராம் ஃபேர் அண்ட் லவ்லி என்ன விலைக்கு வாங்க முடியும், வாங்க இயலும், வாங்க வேண்டும்? 50 ரூபாய். நியாயமாக சொன்னால் அதை விட கம்மியாகணும். ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கவர் செலவு மிச்சம், பேக்கிங் செலவு மிச்சம். ஒரே பேக்கிங்கில் நிறைய கொடுத்துட்றாங்க. ஒரு 47 48 சரி இந்த கணக்குக்கே போட்டால் கூட 50 ரூபாய் 1 கிராம் 1 ரூபாய் என்றால் 50 கிராமுக்கு 50 ரூபாய் கொடுத்து நீங்கள் இதை வாங்கினால் நியாயமான விலைக்கு இந்த பொருளை வாங்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த 50 கிராமுடைய விலை என்ன தெரியுமா? என்ன போடப்பட்டிருக்கு தெரியுமா? 102 ரூபாய். எங்கே இருக்கு பாருங்க. அதை நான் எல்லா பொருளுக்கும் நான் சொல்ல வரல, நிறைய பொருள் வித்தியாசப்படும். நீங்கள் வாங்கும் பொழுது ஒவ்வொரு பொருளிலும் இந்த மாதிரியாகவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா தான். ஏன்னா பெரும்பாலும் இதனுடைய நுகர்வோர் யாருன்னு பார்த்தா 90% நடுத்தர மக்கள் தான். மேல்தட்டு மக்கள் 10% கூட கிடையாது. அப்போ நமக்கு ஒரு மாத பட்ஜெட்டில் இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் மிச்சமாகி 2000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறவனுக்கு குறைச்சி இந்த மிச்சத்தை நீங்கள் கணக்கு பண்ணாலே ஒரு 300லேருந்து 500 ரூபா உங்களுக்கு மிச்சமாகும். 2000 ரூபா சாமானில் 300 ரூபா உங்களுக்கு மிச்சமாகிறது பெரிய தொகை இல்லையா? அதே வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா இன்னும் பெரிய தொகை இல்லையா? وطب نفسا إذا حكم القضاء